கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் செப்டம்பர் மாதத்தின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்து போன 8 மாதங்கள் முழுவதிலும் கண்மணி போல் நம்மை பாதுகாத்து கருத்துடன் நம்மை விசாரித்து வந்த ஆண்டவருக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மனிதன் ஒருவன் தன்னை எலி என்று நினைத்து கொண்டான். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது பூனையை கண்டால் உடனே பயந்து வீட்டிற்குள் ஓடி வந்து விடுவான். அதைப்போல பெரிய பறவைகளை அவன் கண்டாலும் பயந்து வீட்டிற்குள் வந்து ஒளித்து கொள்ளுவான். காலப்போக்கிலே அவனுடைய பயம் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே அவனை முடக்கியது. பயம் என்பது மனிதர்களை செயல்பட விடாமல் முடக்கி போடும். எந்த முயற்சியையும் எடுக்க விடாமல் தடுத்து போடும். பயம் மனித குலத்தை பீடித்திருக்கும் மாபெரும் மனநோய் என்று கூறுகின்றார்கள். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு நிலையிலே பயத்தோடு தான் வாழுகின்றார்கள். சிலருக்கு கடந்த காலத்தை குறித்த பயம், சிலருக்கு நிகழ்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு மனிதர்களை பார்த்தாலே பயம், சிலருக்கு மிருகங்களை பார்த்தால் பயம், சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு ஒளியை பார்த்தால் கூட பயம், சிலருக்கு தனிமையாக இருக்க பயம், சிலருக்கு கூட்டத்தில் இருக்க பயம், சிலருக்கு வேலையை நினைத்து பயம், சிலருக்கு குடும்பத்தை நினைத்து பயம், சிலருக்கு நோயை நினைத்து பயம், சிலருக்கு நோய் வந்துவிடுமோ என்கிற பயம். இப்படி பயத்தை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இப்படியே இஸ்ரவேல் மக்களும் பயந்து தொய்ந்து காணப்பட்ட போது இறைவனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட உற்சாகத்தின் வார்த்தை அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, தைரியப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது. அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் பல நிலைகளில் கலங்கி கொண்டிருக்கிறோமா? பயந்து கொண்டிருக்கிறோமா? நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு சென்ற கடல் பயணம். திடீரென பலத்த சுழல் காற்று வீசியது. அலைகள் படவின் மேல் மோதியது. இயேசுநாதர் நித்திரையாயிருந்தார். சீடர்கள் இயேசுவை போய் எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்றார். அது அமைதியாயிற்று. இப்பொழுது இயேசு சீடர்களை பார்த்து கேட்டார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று. நமது வாழ்விலும் சுழல் காற்று போன்ற பல்வேறு துன்பங்கள் வரலாம். அலை போன்ற பல துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் பயப்படாமல், விசுவாசத்தை இழந்து விடாமல், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழுவோம் என்று சொன்னால் வாழ்வில் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய மாதத்திலும் நாமும் பயத்தை விட்டு விசுவாசத்தோடு வாழுவோம். இறைவன் தாமே அதற்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அனுதினமும் அளவில்லாமல் எங்களை நேசித்து ஆசீர்வதித்து வருகிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை வேளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம். கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு வாரங்களிலும், ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
புதிய ஒரு மாதத்தை ஈவாக தந்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதிலும் கரம் பிடித்து வழிநடத்தும். எங்கள் தேவைகளை சந்தியும். ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் தாரும். அதனதின் காலத்தின் நன்மைகளை உமது கரத்திலிருந்து நித்தமும் பெற்றுக்கொள்ள உதவி தாரும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி தம் வார்த்தைகளை கொடுத்து தைரியப்படுத்தும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். விரும்புகின்ற எண்ணுகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதாய் அமையட்டும். விசுவாசத்தோடு வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் வழி காட்ட வேண்டுமென்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திரு உறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.